மதுரை மாநகராட்சி முறைகேடு விவகாரத்தில் சிபிஐ விசாரணை அவசியம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை மாநகராட்சியில் 150 கோடி ரூபாய் கட்டட வரி விதிப்பு மோசடியை கண்டித்து பெத்தனியாபுரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக மீது கடும் குற்றச்சாட்டுகளை எழுப்பிய அவர் ராஜினாமா செய்த மண்டல தலைவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் மாநகராட்சி முறைகேடுகள் மீது சிபிஐ விசாரணை தேவை என்றும் வலியுறுத்தியுள்ளார். மாநகராட்சியில் சாக்கடை, வீட்டு வரி, லஞ்சம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முறைகேடுகள் நடைபெறுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த நிதியெல்லாம் எடுக்காது, நான் ஒதுக்கீடு பண்ணியிருப்பேன். அந்த ஒதுக்கீடு நிதி என்ன செய்கிறாரு? அவர் வணிகவரித்துறை, அவர் தனக்கூடிய பதவியில் அதெல்லாம் பொது நிதியில் போடணும்னு சொல்லி அவர் நிதி அதை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறவர் முறைகேடை கண்டிச்சிருக்கலாம்ல. முறைகேடை அவர் பார்த்துருந்தா இந்த அளவுக்கு இருக்கு. சரி, அவர் முதலமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு போயிருக்கணும்ல, அது மேல் இடத்துக்கு கொண்டு போயிருக்கணும்ல, நகர்ப்புறத்துறை அமைச்சருக்கு வணிகவரித்துறை கொண்டு போயிருக்கணும்ல. எதையும் செய்யலை. இந்த அமைச்சர்கள் எதையும் செய்யலை. இந்த பெருத்த ஊழலுக்கு இந்த 2 அமைச்சர்களும் காரணம். நான் கேட்குறது, உண்மையிலேயே முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும், மதுரையை சீர்திருத்தணும்னா இந்த 2 அமைச்சர்கிட்ட இருக்க பதவியும் கொடுக்கணும், வேறு ஆள்கிட்ட கொடுக்கணும். வேறு திமுக சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்தா தான் அப்போ ஒரு பயம் வரும். உள்ளாட்சி இங்கேயே இப்படி புறநகர சேர்மன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவன்லாம் எவ்வளோ ஊழல் பண்ணியிருப்பான். பேரூராட்சி, நகராட்சி, நகரமன்றம் எல்லாமே இருக்குது. அதுலையெல்லாம் ஊழல் நடந்திருக்கும். ஒன்றியங்கள்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் ஒன்றிய கவுன்சிலர், ஒன்றிய சேர்மன் எல்லாம் தவறு இழைத்திருப்பாங்க. இது மீது உண்மையான நடவடிக்கை எடுக்கணும்னா, சரியான நீதி நிர்வாகம் வேணும்னா அவங்க மீதெல்லாம் நடவடிக்கை